வாரம் தூயாவே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறே உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும் வாரம் தூயாவே. குட் ஈவினிங், ஹவ் ஆர் யூ? இப்போ இந்த வீடியோவில் நான் ஹோலி பைபிள், நியூ டெஸ்டமெண்ட், த லெட்டர் ஃப்ரம் சென்ட் ஜேம்ஸ், சாப்டர் 3 verses 13 to 18. இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து அப்போஸ்தலனான புனித யாக்கோப்பு விண்ணிலிருந்து வரும் ஞானத்தையும், the wisdom come from the heaven and the wisdom of the world, the wisdom belong to the world, அந்த உலகத்தில் உள்ள அந்த ஞானத்தையும் பிரித்து வேறுபடுத்தி காட்டுகிறார். இப்போ நம்ம பார்ப்போம். முதல் வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, அப்போஸ்தலனான யாக்கோப்பு இப்படி கேட்குறாரு, உங்களில் யாராவது ஞானம் உள்ளவராகவோ அறிவாளியாகவோ இருந்தால் அதனை தன்னுடைய ஞானத்தினால் வரும் பணிவாலும் தன்னுடைய வாழ்க்கையில் நன்னடத்தையில் காட்டட்டும் அப்படின்னு கேட்குறாரு, சொல்கிறாரு. அப்படின்னா is asking, is there anyone whose wise and understanding, if so, he is to prove by his good life and his good deeds performed by the wisdom and the humility. அப்படின்னா அவர் அறிவாளியாகவும் ஞானம் உள்ளவராக, அது அவருடைய இந்த நல்ல வாழ்க்கையிலும் நன்னடத்தையிலும், அது எப்படி ஞானத்தினால் வரும் பணிவினால் தாழ்ச்சியால் காட்டட்டும் அப்படிங்கிறாரு. அப்படின்னா இந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே நன்மைகள் நிறைந்ததாக இருந்தால், நம்முடைய எண்ணம் சொல்லும் செயலும் இதயத்தில் உள்ளதில் எல்லாமே நன்மைத்தனமிக்கதாக இருந்தால், கடவுளுக்கு ஏற்புடையதாக இருந்தால், அந்த அவருக்கு கிடைத்திருக்கிற அந்த ஞானம் வந்து கடவுள்கிட்ட இருந்து வந்த, அது விண்ணகத்திலிருந்து வந்த ஞானம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இல்லாமல் உங்கள் இதயத்தில் பொறாமையும் மனக்கசப்பும் கட்சி மனப்பான்மையும் இருந்தால், உண்மைக்கு எதிராக நீங்கள் உங்கள் ஞானத்திற்கு பொருட்டு பெருமை பாராட்ட வேண்டாம். டோன்ட் கம் சின் அப்படிங்கிறாரு. அப்படின்னா பட் in your heart, if you are selfish or bitter or have selfish ambitions, இப்படிலாம் இருந்தால் don't commit sin against the truth and boasting about your wisdom. Don't boast about yourself, about your wisdom, because that your wisdom and நீங்கள் உங்ககிட்ட ஞானம் இருக்குன்னு சொல்லிட்டுக்கலாம், that wisdom, that அந்த ஞானம் வந்து it's not coming from the heaven, but it belongs to the world, the earth. It is human wisdom. It doesn't come from the Lord God from heaven. அப்படின்னா அதில் வந்து it is actually demonish, பேய்த்தன்மை வாய்ந்தது, மனித இயல்புள்ளது, it is unspiritual, டெமோனிஷ் அப்படிங்கிறார், டெவிலிஷ் அப்படிங்கிறாரு, பேய்த்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறாரு. அப்படின்னா அந்த ஞானம் அப்போ நம்ம வந்து பெருமைப்பட்டுக்கிறோங்க இல்லைங்களா, நமக்கு உள்ளத்தில் என்ன இருக்குது,
மனக்கசப்பு இருக்குது, சுயநலம் இருக்குது, கட்சி மனப்பான்மை இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், என்கிட்ட ஞானம் இருக்குது, நான் பெருமை பேசுகிறேன். ஐ am boasting about myself, about my wisdom, but that wisdom is not coming from the Lord, from heaven, but it is actually, it belongs to the world. அது மனித இயல்பு கொண்டது. இட் இஸ் டெமானிஷ் ஆர் பேய்த்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறாரு. அப்படின்னா நமக்குள்ளே வந்து இதயத்தில் நம்ம என்னெல்லாம் இருக்கணும், நல்ல நன்மைத்தனமும் நல்லது மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஞானம் கடவுளிடமிருந்து வந்தது. இப்போது wherever if there is actually selfish ambition or bitter or jealous grudge, இதெல்லாம் இருந்தால் there will be actually what a disorder or every act of what wickedness இதெல்லாம் இருக்கும். அந்த இடம் வந்து அந்த இதத்தில் வந்து கேடுகள் நிறைந்து இருக்கும், ஒரு டிஸார்டர் இருக்கும், குழப்பம் இருக்கும், பாவம் நிறைஞ்சிருக்கும். அப்படின்னா அந்த ஞானம் வந்து நிச்சயமாக உலகு சார்ந்த ஞானம். அது வந்து மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய ஒரு இது அப்படிங்கிறாரு. பட் contrary to this worldly wisdom, அதாவது பூமி சார்ந்த அந்த ஞானத்திற்கு எதிராக இருப்பது, ஆப்போசிட்டாக இருப்பது கடவுளிடமிருந்து விண்ணகத்திலிருந்து வருகிற ஞானம். ஸோ அதனுடைய பண்பு, தலையாய பண்பு என்னன்னு சொன்னாக்கா, இட்ஸ் பியோர், தூய்மையானது. ஸோ இட் இஸ் பியோர் அண்ட் வாட் வில்லிங் டு ஈல்ட், இணைந்து போகும் தன்மை உள்ளது. பீசபிள், அமைதியை நாடுவர். அப்படிப்பட்டவர்கள் அமைதியை நாடும். அந்த விஸ்டம் ஞானம் வந்து அமைதியை நாடும். பீசபிள், ஜென்டில், and there is no trace of what the selfishness and hypocrisy. அந்த இடத்துல வந்து பார்ஷியாலிட்டி இருக்காது, வெளிவேடமற்றது. there is no partiality, there is no hypocrisy. நடுநிலை தன்மை வாய்ந்தது. willing to yield, இணங்கிட்டு போகும் தன்மை. இதெல்லாம் வந்து கடவுளிடமிருந்து நமக்கு கிடைக்கிற ஞானம். அப்போ ஸோ அந்த ஞானம் இருக்கும்போது நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்கும். ஸோ we will not be arrogant. செல்ஃபிஷ்னஸ் இருக்கவே இருக்காது. அங்கே வந்து நடுநிலையாக இருப்போம். அங்கே பார்ஷியாலிட்டிக்கு நம்ம இடம் கொடுப்போம் மாட்டோம், இணங்கி போகும். சாதுவானவர்களாக மீக்னஸ் இருக்கும். willing to help, சுயநலமே இருக்காது. there will not be any selfish ambition நம்மகிட்ட இருக்காது. இதெல்லாம் தான் வந்து கடவுளிடமிருந்து வந்த ஞானம். ஸோ இந்த ஞானம் இருக்கும்போது என்ன விளைவுது, என்ன கிடைக்குதுன்னு சொன்னாக்கா, அமைதியை ஏற்படுத்துவோர் விதித்த அந்த அமைதி என்ற விதையிலிருந்து கிடைப்பது நீதி, நன்மைத்தனம் அப்படின்னு சொல்கிறது. இட்ஸ் அண்ட் ஹார்வெஸ்ட் ஆஃப் the harvest of goodness that we get from where the peace, nothing but the seed, correct, that is sown by what the peacemakers. அமைதியை விதைப்போர் விதைத்த அந்த அமைதி என்னும் விதையிலிருந்து கிடைப்பது அந்த நீதி, நன்மைத்தனம், ரைட்டியஸ்னஸ். ஸோ we get the righteousness, நீதி நமக்கு கிடைக்குது. ஸோ we get the righteousness from the seed, that's nothing but the peace. Who saw it actually? The peacemaker. அந்த அமைதியை ஏற்படுத்துவோர் விதைக்கும் அந்த அமைதி என்னும் விதையிலிருந்து கிடைப்பது தான் அந்த ரைட்டியஸ்னஸ், நீதி, நன்மைத்தனம். ஓகேங்களா? அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த உலகு சார்ந்த அந்த ஞானம் வந்து நமக்கு உதவி செய்கிறது கிடையாது. நம்ம கடவுளோட நெருங்க விடாது, கடவுள்கிட்ட பிரிஞ்சிருப்போம். காரணம் வந்து அது உலகு சார்ந்தது, பேய்த்தன்மை வாய்ந்தது, அது நடுநிலை அற்றது. அங்கே வந்து கெடுதியும் கொடுமையும் நிறைஞ்சிருக்கும். இட் இஸ் டெவிலிஷ், டெமோனிஷ் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? அப்போது நம்ம வந்து
கடவுளிடமிருந்து அந்த ஞானத்தை கேட்கணும். ஸோ இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் த லார்ட். இது எப்படி கிடைக்கும்? இறை வேண்டலின் போது நமக்கு கிடைப்பது. இறை வேண்டலின் போது நமக்கு கிடைப்பது இந்த கடவுள் கொடுக்கும் ஞானம். அது இருக்கும்போது நம்ம உள்ளம் நம்ம இதயம் நன்மைத்தனத்தினால் நிறைந்திருக்கும். அது மற்ற மனிதர்களுக்கும் போய் சேர்க்கும். இதுதான் நம்ம கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.